இப்ப ஒரு ரைட்டர், ஓகேவா? இப்ப உங்க நேம் என்ன சார்? பிரபு மீது கொண்ட பற்று, அது கரெக்டா? பிரபு மீது கவிதை மீது கொண்ட கற்று கரெக்டா? இப்ப சொல்லுங்க. பாரதிதாசன் ஏற்படுத்தி பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை பாரதிதாசன் மதிக்கிட்டார். ஏன்னா ஒரு லைன் இருக்கு அதுல. தாசன்னா மீனிங்னா அடிமைன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். இவரு பிறந்தது புதுச்சேரி, பாண்டிச்சேரி. ஓகேவா? வேற இவரோட புது கவிதைக்கு முன்னாடி யாரா இருப்பாங்க? இப்ப நான் ஒருத்தரை பார்த்து தமிழ் படிப்பேன். எனக்கு ஒரு முன்னோடி ஒருத்தர் இருப்பாரா? இவரை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். ஓகேவா? அப்படி சொல்லிடுறேன். அப்ப பாரதிதாசனுக்கு யாரு முன்னோடியே இருப்பாங்க? பாரதியாரா? ஓகேவா? ரசூல் கம்சதே அப்படிங்கிற ஒரு ரசிக கவிஞர், அவரோட கவிதை மீது பற்ற அவர்தான் இவரோட புது கவிதைக்கு முன்னோடி. இப்ப பாரதியாருக்கு யாரு? இதான் கேட்ட கொஸ்டின். பாரதியாருக்கு முன்னோடி இது கேட்ட கொஸ்டின். புக்கு க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? புரியுதுங்களா? பாரதியாரோட புது கவிதைக்கு முன்னோடி. அவரோட சாயல் பாத்தீங்கன்னா அவருமா இருக்கப்ப வால்ட் விட்மன். டிஸ்னி போயிட்டீங்க. வால்ட் விட்மன் அப்படிங்கிற ஒரு யுஎஸ்ஏ கவிஞர். அப்ப சொல்லலாமா? பாரதிதாசனோட கவிதைக்கு முன்னோடி யாரு? ரசூல் கம்சதேவ். பாரதி யாருக்கு? வால்ட் விட்மன். காலம் தெரியுமா? பெற்றோர் பாரதிதாசன் பெற்றோர் கனகசபை லக்ஷ்மி அம்மையார். எங்க? சரி, அடுத்தது காலம் தெரியுமா? காலம் விட்டுருங்க. அவரோட இதழ்கள் குயில் இதழ்கள்மா, அது படைப்புகள். நடத்தி இதழ்மா, பத்திரிக்கை. குயில் அது பாரதி யாருமா? பரவாயில்ல சொல்லுங்க, தப்பா சொல்லுங்க, பரவாயில்ல. குயில், இன்னொன்னு பொன்னி புதுவை அரசுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மாதிரி அவரோட நூல்கள் சொல்லுங்க. பாரதிதாசனுக்கு நாடகம். ஓகே, சரி, ஓகேவா? சோ அதான் ஃபுல்லா பார்க்க போறோம். அப்ப ஹெட்டிங் நோட் எடுத்துக்கங்க. பாரதிதாசன் ஹெட்டிங் போட்டுங்க. பாரதிதாசன் புக்ல எழுதாதீங்க, தனி நோட்ல எழுதுங்க. லாஸ்ட் குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, குரூப் 4ல வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே கொஸ்டின் கேட்டாங்களா? குரூப் 4 எழுதினீங்களா? அப்படிங்கிறது என்னது? புதுவை அரசோட தமிழ் தாய் வாழ்த்து யாரு பாடினான்னு கேட்டாங்க. பாரதிதாசன். புரியுதுங்களா? இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அப்ப எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாரதிதாசன். ஓகே, அவரோட காலம் உங்களுக்கு நோட்ஸா கூட கொடுத்துருவேன். பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை பார்க்க மாட்டீங்க. ரிட்டர்ன் எழுதுங்க. காலம், அதாவது பாரதியார் 1882 பிறப்பாரு. அதுல இருந்து 9 வருஷம் கழிச்சு பிறப்பாரு. அப்ப 1891 பாருங்க. 29/4/1891. அதுக்கப்புறம் சேம். அடுத்தது மந்த் ஒரே மாதிரி இருக்கு. 21/4/1964. அது பிறந்தது, இது இறந்தது. மந்த் இவருக்கு மந்த் ஒரே மாதிரி இருக்கும். பாரதியாருக்கு நாள் டேஸ் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப காலம் சொல்லுங்க. 29/4/1891. அப்படியே மைண்ட்ல ஏத்துங்க எல்லாத்தையும். எழுதுறது 21/4/1964. அடுத்து பெற்றோர். இயற்பெயர் என்ன? மேல ஹெட்டிங் பண்ணுங்க. இயற்பெயர் போட்டுங்க. இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். பெற்றோர் கனகசபை லக்ஷ்மி அம்மையார். சரி, எங்க ஒர்க் பண்ணார் அப்படின்னா ஓகேவா? பணி புதுவை அரசு கலைக்கல்லூரில என்னது? தமிழ் பேராசிரியர். பணி எங்க? தமிழ் உங்களால எழுத முடியும்ல? எழுதிருக்கீங்களா? சரி, ஓகே. ஓகேவா? பணினா புதுவை அரசு கலைக்கல்லூரில தமிழ் பேராசிரியர். புதுவை
அரசு கல்லூரியில தமிழ் பேராசிரியர். இவர் நடத்திய இதழ் இதெல்லாம் பத்திரிகை. நமக்கு என்ன தெரியும்? குயில் தெரியும், இன்னொன்னு பொன்னி, அதே மாதிரி புதுவை அரசு. சரி, இவரோட சிறப்பு பெயர் சொல்லுங்க. புக்ல பாவேந்தர் புரட்சிக்கு இரண்டுமே இருக்கு. ஓகேவா? பாவேந்தர் புரட்சிக்கு இரண்டுமே இருக்கு. வேற புதுவை குயில், புதுவை குயில். இவரோட புதுக்கவிதைக்கு முன்னாடி யாரு? ரசூல் கம்சுதேவா. இப்ப இவர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ்னு சொல்றாங்க. ஓகேவா? புதுவை குயில் தமிழ்நாட்டோட ரசூல் கம்சுதேவ். பாரதியார் என்ன சொல்லுவாங்க? இதே பேரு ஒரு ஆங்கில கவிஞர் வச்சு சொல்லுவாங்க, ஷெல்லிதாசன். அது மாதிரி. ஓகேவா? இப்ப இவர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ். ஆல்வேஸ் புக்ல இருக்கு பாவேந்தர் புரட்சிக்கு நமக்கு தெரியும். ஓகேவா? அது வேணாம், இல்லாத மட்டும் எழுதுங்க. ரசூல் கம்சுதேவ். சரி, புதுவை குயில் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ். பகுத்தறிவு கவிஞர். ஆக்சுவலா ஒரு தீகா பெரியாரோட அவனோட செல்லப்பிள்ளை எழுதிக்கலாம். பகுத்தறிவு கவிஞர். பகுத்தறிவு கவிராயர் யாரு? உடுமலை நாயகி. இவர் பகுத்தறிவு கவிஞர். குழப்பிக்காதீங்க. எழுதிங்களா? பகுத்தறிவு இன்னொரு சொல்ல பாருங்க. சொல்லுங்க. புரட்சிக்கவி பாவேந்தர். அடுத்தது புதுவை குயில் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ். அடுத்தது பகுத்தறிவு கவிஞர். அடுத்து புனைப்பெயர். புனைப்பெயர்னா புனைப்பெயர் அப்படின்னா ஓகேவா? நான் என் பேர் இளமுருகன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு பேர்ல, ஓகேவா, விஜய், அஜித் அது பேர்ல நான் என்னது கவிதை எழுதுறது சொல்லுவாங்கல்ல, அதான் எழுதுங்க. புனைப்பெயர் பாருங்க என்னன்னா நாடோடி, கண்டு எழுதுவோம். எதையுமே காதலாம் எழுத மாட்டார். அவரு போய் வாட்ச் பண்ணி எழுது. இது மாதிரி ஒரு அம்மா யாரு? ஒரு அம்மா பத்திரிகை நடத்திருப்பாங்க. எப்பயுமே அதை நம்ம எழுது ஆன் தி ஸ்பாட்ல போய் பார்த்துதான் எழுதுவாங்க. இந்த அம்மாவை பத்தி கொஸ்டின் எப்பயுமே வச்சுட்டே இருக்காங்க 10th. பேர் என்ன? ராஜம் கிருஷ்ணா, கிருஷ்ணமால் ஜெய ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா? அது மாதிரி ஆன் தி ஸ்பாட்ல போய் தான் என்ன பண்ணுவாங்க. இவர் எது இருந்தாலும் பார்த்துதான் எழுதுவார். அப்ப கண்டு எழுதுவோம். அதே மாதிரி கிறுக்கன். மெண்டல் கிடையாது, எழுதுறது கிறுக்குறது. கிறுக்கன். ஓகேவா? கிறுக்கன். அதே மாதிரி வழிப்போக்கன். எழுதிட்டீங்களா? சரி, எழுதிங்க. புது கவிதைக்கு முன்னோடி. இவரோட புது கவிதைக்கு முன்னோடி யாரு? ரசூல் கம்சுதேவ். எழுதிங்க. புது கவிதைக்கு முன்னோடி யாரு? ரசூல் கம்சுதேவ். புது கவிதைக்கு முன்னோடி யாருன்னா ரசூல் கம்சுதேவ். எழுதிங்களா? அதே மாதிரி எழுதுங்க. இம்பார்ட்டன் பிடிச்சுங்க. கேட்ட கொஸ்டின். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. சேர்ப்பவள் செய்பவள் தான். செம்மை நீயே.
இது என்னது? இது என்னது? புதுவை அரசோட கடவுள் வாழ்த்தா? தமிழ் தாய் வாழ்த்து. இதை யார் எழுதுனா? யார் எழுது? பிராக்கெட் போட்டு பாரதிதாசன் போட்டுங்க. இது கேட்ட கொஸ்டின். குரூப் 4 2024 போட்டுங்க. சரி, 2023 சரி. இப்பதானே 2024 சரி. அடுத்து ரொம்ப முக்கியம். சொல்லுமா சார்? 1969 பிசிராந்தியார் என்னது? அது ஒரு நாடக நூலா? ஓகேவா? அதுக்கு வந்து இது சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. 1969 பிசிராந்தியார் அப்படிங்கிற ஒரு நாடக நூல் எழுதினாரு. அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க. சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. பிசிராந்தியார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். எது இருக்கு? சாகித்ய அகாடமி விருது எப்ப? 1969. பேசிக் மட்டும் சொல்றேன். போக போக அவ்வளவு மேக்ஸிமம் இவ்வளவு இருக்கு. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படி கிளாஸ் இருக்கு. பாரதிதாசன் பத்தி நிறைய கிளாஸஸ் பாடங்கள் இருக்கு. அதுல போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இவரோட படைப்புகள் எழுதிங்க. படைப்புகள் சொல்லுங்க. அழகின் சிரிப்பு அப்படி எழுதுங்க. அழகின் சிரிப்பு, பெண்ணின் பெருமை, இருண்ட வீடு அப்படி எழுதுங்க. குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, சரிமா, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அப்புறம் வேற தமிழ், வேற பெண்ணின் பெருமை, நெக்ஸ்ட் இசை அமுது, வேற இரணியன் அல்லது இணையற்ற வீரன், நெக்ஸ்ட் பாண்டியன் பரிசு. ஒரு பாடமே நமக்கு இருக்கு. பழைய 11th 12th புக்ல பாண்டியன் பரிசு ஒரு பாடமே இருக்குது. பாண்டியன் பரிசு, வேற சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வேற தமிழச்சிய தமிழச்சின்னு கத்தியா? தமிழச்சிய தமிழ் நல்லா யோசிங்க. தமிழச்சிய தமிழச்சின்னு கத்தியா? ரெண்டு இருக்கு, ரெண்டு நூல் இருக்கு. கரெக்டா சொல்லுங்க. தமிழச்சி யாரு? தமிழச்சியின் கத்தி தான் கிடையாது. தமிழச்சிங்கிறது வாணிதாசன். தமிழச்சியின் கத்தி தான் யாரு?
பாரதிதாசன். ஓகேவா? அப்ப தமிழச்சியின் கத்தி பிராக்கெட் போட்டு தமிழச்சின்னு போட்டு யாரு வாணிதாசன் போட்டுங்க. அந்த அப்ப இந்த டவுட் வரும் சார். நம்ம 2 ஆப்ஷன் இருக்கும். அப்ப தமிழச்சியா இருக்குமா? தமிழச்சி யாரு? தமிழச்சியின் கத்தி ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல பாரதிதாசன் ரெண்டு ஆப்ஷன் எடுத்துட்டுருவோம். இப்ப தெளிவா படிக்கலன்னா குழப்பிடும். சரி, எதுக்கு கூகுள் சர்ச் பண்ணி பாத்துருங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. கரெக்ட் தானே? சரி சொல்லுங்க. தமிழச்சிட்ட கத்தி பேசினாங்க. பாரதிதாசன் வந்து தமிழச்சிட்ட கத்தி பேசினாரு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. தமிழச்சி பிராக்கெட் போட்டு தமிழச்சின்னு போட்டு வாணிதாசன். தமிழச்சிய வாணின்னு கூப்பிடுறாங்க. வாணி தமிழ் படிக்கலாம் வாணின்னு கூப்பிடுறாங்க. வாணிதாசன். தமிழச்சி கத்தி பேசுறது யாரு? பாரதிதாசன். மைண்ட்ல வச்சுங்க. வேற ரொம்ப முக்கியமான 2 சொல்லுங்க சார். கண்ணன் பாட்டா? அந்த மாதிரி. வேற குறிஞ்சி திட்டு ரொம்ப முக்கியமானது. குறிஞ்சி திட்டு. எதிர்பாராத முத்தம். சௌமியன். அதே மாதிரி சிறப்பு பேர் என்ன? புரட்சிக்கவின்னு இருக்கா? ஆக்சுவலா வந்து புரட்சிக்கவி அப்படிங்கிறது ஒரு நூல் இருக்கு. ஓகேவா? புரட்சிக்கவி நூல் இருக்கு. பெரியண்ணா படம் பார்த்துருக்கீங்களா? பெரியண்ணா படம் அதெல்லாம் 90s வந்து பெரியண்ணா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த கதை வந்து இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துதான் புரட்சிக்கவி. ஓகேவா? சேம் யாரு அது? சூர்யா நடிச்சிருப்பாங்க. சூர்யா மாளவிகா நடிச்சிருப்பாங்க. என்னது, அவர் ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்து மாளவிகாவுக்கு பாட்டு சொல்லி தருப்பாங்க. இடையில திரசையில வச்சு கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்களா? சேம் இந்த கதையை எடுத்து அங்க உல்டா பண்ணிருப்பாங்க. வேற ஒண்ணுல புரட்சிக்கவி. ஆமா, பெரிய நாள் எது தெரியுமா? எல்லாமே நூல் தான்மா. எதிர்பாராத முத்தம், சௌமியன், புரட்சிக்கவி. சௌமியன் புரட்சிக்கவி. இதே மாதிரி தமிழ் இயக்கம். அதே மாதிரி சரி, இளைஞர் இலக்கியம். அடுத்து நல்ல தீர்ப்பு. பாரதிதாசன் சில பேர் எல்லாம் வந்து எல்லா நூலும் பார்த்து தான் ஆகணும். முக்கியமான நூல் எல்லாமே பார்த்தா ஆகணும். ஓகேங்களா? கீழே தெரியலையாமா? கீழங்க கீழே சொல்ல பாருங்க. இளைஞர் இலக்கியம், நல்ல தீர்ப்பு. எழுதிட்டீங்களா? சரி, போலாமா? எழுதிட்டீங்களா? போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல பார்க்கலாம். இப்ப அவர் பேர் என்ன? கனக சுப்ரதினம் கொடுத்திருக்காங்க. எதனால் பேரு? பாரதிதாசன். பாருங்க, பாரதிதாசன் கவிதை மீது. பாருங்க என்ன சொல்றாங்க? பாரதிதாசன் கவிதை மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 4 விஷயத்துக்காக போறாரு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம் அப்படின்னது, விதவை திருமணம், மறுமணம், அதே மாதிரி பொது உடைமை, பகுத்தறிவு. இந்த 4 காரணங்களை வச்சு என்னது பாடல் பாடியிருக்காரு. அப்ப சொல்லுங்க, என் பேர் என்ன? பாக்ஸ்ல நல்லா பாருங்க. கனக சுப்ரதினம். பாரதிதாசன் பேர் என்ன? பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றினால் தன் பேரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டார். நெக்ஸ்ட் 4 விஷயத்தை பாடுபொருளா வச்சு பாடினார். இது பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், புதுமை, பகுத்தறிவு. ஓகேவா? புரட்சிக்கவி, பாவேந்தி, இதெல்லாம் சிறப்பு பெயர். ஓகேவா? நமக்கு பாத்தீங்கன்னா எதுல இருக்கு? பாரதிதாசன் கவிதைகள். அதுல வந்து தமிழ் என்னும் தலைப்புல பாருங்க.
ஓகேவா. பாரதிதாசன் கவிதையில தமிழ் என்ற தலைப்புல நமக்கு பாடல் வந்திருக்கு. ஓகேவா. என்னது என்னது எங்கள் இன்பத்தமிழா எங்கள் கல்வியா? இன்ப தமிழ். ஓகேவா. போலாமா? இல்ல இது யூடியூப்ல போட்டீங்கன்னா கேரஜியா பாடிட்டு இருப்பாங்க. தமிழுக்கு அமுது என்று பெயர் கேரஜியா பாடுவாங்க. ஓகேவா. சரி, நமக்கு இது வந்து அதெல்லாம் தேவையில்ல. பொறுத்துக்கிற கொஸ்டின் வரும். ஓகேவா. தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அப்ப உயிருக்கு நேரா வச்சிருக்காங்க. தமிழ வந்து இன்பத்தமிழ உயிருக்கு நேர். ஓகேவா. அதே மாதிரி தமிழுக்கு நிலவென்று பெயர், எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு வளர்ச்சிக்கு நீராய் பயன்படுது தமிழ். அப்ப சமூகத்தின் விளைவுக்கு நீர் எது? விளைவுக்கு விளைச்சலுக்கு வளர்ச்சிக்கு நீர். அதே மாதிரி எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். நிரூபித்தனா உருவாக்கிய, வாழ்வை உருவாக்கிய ஊர். இளமைக்கு பால். அதே மாதிரி புலவருக்கு வேல். சொல்லுங்க. சமூகத்தின் விளைவுக்கு நீர். அதே மாதிரி வாழ்வுக்கு ஊர். அதே மாதிரி இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அதே மாதிரி உயர்வுக்கு வான், அசதியானது சோர்வு, சோர்வுக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தால் செய்யப்பட்ட வாளை போன்றது. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. உயிருக்கு நேர். தமிழ் வந்து உயிரோட உயிர் மாதிரி நான் நேர அதுக்கு ஈக்குவலா வச்சிருக்கேன். சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், வாழ்வை உருவாக்கிய ஊர். இளமைக்கு பால், புலவருக்கு கவனிங்க சார். உயர்வுக்கு படிக்கலாம் வேணாம். உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன். அதே மாதிரி அறிவுக்கு, அதே மாதிரி கவிதைக்கு வைரத்தால் செய்யப்பட்ட வாளை போன்றது. சொல்றீங்களா? புக்கு க்ளோஸ் பண்ணுங்க. புக்கு க்ளோஸ் பண்ணுங்க. பொறுத்தவரை கேட்பாங்க. புக்கு க்ளோஸ் பண்ணுங்க. புலவருக்கு வேல், வாழ்வுக்கு ஊர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், உயிருக்கு நேர், இளமைக்கு பால், புலவருக்கு உயர்வுக்கு வான், அசதிக்கு என்னது சுரத்தந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தால் செய்யப்பட்ட வாளை போன்றது. இப்ப நிரூபித்தினா உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. அவ்வளவுதான். இது படிக்கணும் அவசியம் இருக்கா? இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா போதாது. சரி, இங்க பாருங்க. இந்த இதையும் படிச்சுதான் ஆகணும். ஓகேவா. சிம்பிளா பாருங்க. பாருங்க, இத மாதிரி வச்சுங்க. உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும். இந்த வார்த்தை எடுத்துட்டீங்கன்னா காசி ஆனந்தன். உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும், இந்த வார்த்தை இனிக்கும் இனிக்கும். இந்த வார்த்தை வந்துட்டாவே யாரு? காசி ஆனந்தன். மேல வச்சுக்கோங்க. உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும். ஓகேவா. யாரு? காசி ஆனந்தன். சொல்லுங்க. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் உருவாக வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதி தோன்றும். நிலவு பிளஸ் என்று நிலவென்று. ஓகேவா. சரி, ஒரு புணர்ச்சி விதி ஒரு 2-3 சொல்லித்தரேன். பேசா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா. நம்ம குட்டியில கூட நடத்திட்டோம்ல. சரி, புணர்ச்சி விதி மட்டும் சொல்லிருங்க. சரி, இப்ப பாருங்க. கண்ணழகு. சரி, இதே வச்சுக்கலாம். நிலவு பிளஸ் என்று. ஓகேவா. எப்பயுமே புணர்ச்சி விதி பார்க்க சொல்றேன், பேசா சொல்றேன். இப்ப பாருங்க. கண் பிளஸ் அழகு, இலை வாழை பிளஸ் இலை, அதே மாதிரி உயிர், வாழை பிளஸ் மரம், கண் பிளஸ் கண்ணாடி. ஓகேவா. இது நிலைமொழி வருமொழி. எப்பயுமே சொன்னேன், இது வந்து நிலைமொழி சொல்லுவோம்.
இது வந்து வருமொழின்னு சொல்லுவோமா? சரி, நிலைமொழியோட எதை பார்க்கணும்? நிலைமொழியோட கடைசி எழுத்தை பார்க்கணும், வருமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணுமா? ஓகேவா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்ல பாருங்க, நிலைமொழி கடைசி என்ன இருக்கு? எப்பவுமே நிலைமொழியை ஈருன்னு சொல்லணும். கடைசியா என்ன இருக்குது? ஈருன்னா என்னது? கடைசியா ஈர்ல என்ன இருக்குது? இன் இருக்கா? இன் அப்படிங்கிறது மெய் எழுத்தா? அப்ப என்ன சொல்லலாம்? இத மெய் ஈர்னு சொல்லலாமா? சொல்லல. இதுல பாருங்க, பிரிங்க. இல் பிளஸ் ஐ, லாஸ்ட் என்ன இருக்கு? ஐ. உயிர் இருக்கா? அப்ப என்ன சொல்லலாம்? இத உயிர் ஈர்னு சொல்லலாமா? அப்ப நிலைமொழியில ரெண்டு தான். என்ன வரும்? மெய்யீறு அமையும் அல்லது உயிர் ஈறு அமையும். ஓகேவா? இதே வருமொழியில் இங்க பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்துன்னு சொல்றோம். அப்ப அந்த முதல் வார்த்தை பயன்படுத்தணும். அப்ப என்னது? உயிர் முதல். இங்க பாருங்க, பிரிச்சுங்க. இம் பிளஸ் ஆ இருக்கா? ஃபர்ஸ்ட் என்னது? இம் வருதா ஆ வருதா? இம் ஆ இல்ல, இம் தான் வருது. ஆ பின்னது. அப்ப என்னது? மெய் முதல். அப்ப நிலைமொழின்னு எடுத்துக்கிட்டா பாருங்க, கடைசியா உயிரீரா இருக்கலாம் அல்லது மெய்யீரா இருக்கலாம். இதே வருமொழி முதல் எழுத்து என்ன இருக்கும்? உயிர் முதலா இருக்கலாம் அல்லது மெய் முதலா இருக்கலாம். ஓகேவா? கான்செப்ட் புரியுதுல? இப்ப இதை வச்சு பாருங்க, கொஸ்டின் எப்படி இது கேட்பாங்க. இப்ப இங்க கடைசி என்ன இருக்கு? இன்னா என்னது? மெய் இருக்கா? இலக்கணப்படி முன்னா பின் அர்த்தம். இலக்கணப்படி முன் அப்படின்னா என்னது? பின் அர்த்தம். இப்ப மெய் முன், இந்த இடத்துல பின் வச்சுக்கோங்க. மெய் முன். ஓகேவா? மெய் முன் ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து வருது? உயிரா உயிர் எழுத்து வருதா? அப்ப இந்த கொடுத்துட்டு இதுக்கு பொறுத்து என்னது? மெய் முன் உயிர். அதே மாதிரி இங்க சொல்லுங்க, இங்க ஐ இருக்கா? அப்ப என்னது? உயிர் முன் உயிர். இங்க சொல்லுங்க, புரியுங்க. இல் பிளஸ் ஐயா, உயிர் முன் இங்க மெய் முன்மா, மெய் முன் மெய். இது நாளே நல்லதாமா. இந்த நாளை வச்சுதான் இது சேர்த்துறதுக்கு பிரித்துறதுக்கு அமையும். ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப நிலைமொழினா எதை பார்க்கணும்? கடைசி எழுத்தை பார்க்கணும். அந்த கடைசி எழுத்து மெய்யீரா இருக்கலாம் அல்லது உயிரீரா இருக்கலாம். வருமொழியின் முதல் எழுத்தை பார்க்கணும். உயிர் முதலா இருக்கலாம் அல்லது மெய் முதலா இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி என்னது? இந்த நாளே நல்லவிதான். இதை பொறுத்துக்கு அப்படியே கேட்ட கொஸ்டின். ஓகேவா? மெய் முன் என்னது? இது வந்து நிலைமொழிங்க. இது நிலைமொழி, இது வந்து வருமொழி. நிலைமொழிக்கு பின்னாடி வர்றது முன்னா பின் அர்த்தம். ஓகேவா? புரியுதுங்களா? இதை ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 3 விதி சொல்லித்தரேன். புரியுதா? கொஸ்டின் எப்படின்னா, மெய்யீற்று புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. மெய்யீற்று புணர்ச்சி என்ன? உயிரீற்று புணர்ச்சி என்ன? எப்படி சொல்றீங்க? இல்ல, நானே இந்த பிரிச்சு காமிக்கல. இதை சொல்றீங்க? இல்ல, வாழை சொல்றீங்களா? இதான் சொல்றீங்க. இல் பிளஸ் ஐ, லாஸ்டா என்ன இருக்குதோ, இப்ப இது நிலைமொழியா இருந்தா என்னது? ஐ லாஸ்டா இருக்கிறது வரும். வா இவ். அப்ப என்னது? இது எப்படிங்க? இவ் பிளஸ் ஆன் வருமா? அப்ப வருமொழியா இருந்தா என்னது? அது வந்து யூ. இதே நிலைமொழியா இருந்துச்சுன்னா, வாழை மரம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லலாம்? இது என்னது? இதை என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? இத உயிரிட்டு புணர்ச்சி ஐ. இதே செவ்வாழை, சே பிளஸ் வாழை, செவ்வாழை இருந்துச்சுன்னா அது அப்ப என்னது? இங்க உயிர் சில மெய் முதல் சொல்லலாம். பாருங்க, வாழை இருக்கு. சரி, எழுதுங்க, நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இப்ப சொல்லுங்க மேடம், இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாழை, இந்த வாழை மட்டும் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாழையில வந்து இது நிலைமொழி வருமொழி. இப்ப என்ன சொல்லலாம், என்ன பிடிச்சி வரும், மெய் முதலா உயிர் முதலா? வாழையில பிரிச்சிங்களா, இவ்வு பிளஸ் ஆ இருக்குமா, இது மெய் முதல். இதே வாழை இங்க நிலைமொழி வருதா, ஆ இருக்கு. இல் பிளஸ் ஐ இருக்கா, அப்ப என்னது உயிர் ஈற்று புணர்ச்சி. ஒரு 3 விதி, அதுதான் எல்லாத்துலயுமே வரும். அதை மட்டும் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு விதி சொல்லலாமா? கவனிங்க, இது விதி சொல்ல, இது வந்து பொறுத்தல கேட்டிருக்காங்க. இப்படிதான் விதி அமையும். நான் விதியை சொல்லித்தரேன் உங்களுக்கு. போலாமா, நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டீங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. பொறுத்தல கேட்ட கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் நிலைமொழியில் பார்க்கணும், முன்னா பின்னு பார்க்கணும். இங்க குழப்பவே கூடாது. முன்னா அப்ப அதுக்கு முன்னாடியா இருக்குமான்னு பார்க்க கூடாது. முன்னா மீனிங் என்ன, இந்த இடத்துல பின் அர்த்தம். போலாமா, எழுதிட்டீங்களா? சரி பாருங்க, இப்ப பாருங்க, பொருள் பிளஸ் அனைத்தும் எப்படி மாறும்? இப்ப இல் பிளஸ் நிலைமொழி கடைசி இருக்குது. உயிர் மெய்யீர் இருக்கா, மெய்யீர் வந்து எதோட சேருது, உயிர் முதலோட சேருதா, அப்ப என்னது இல் பிளஸா லானு மாறுமா? அப்ப என்னது பொருள் அனைத்துன்னு வருமா? அப்ப ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெழுத்தா மாறுச்சு அப்படின்னா என்ன விதினா, பாருங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப மீனிங் என்ன, உடல்னா என்னது மெய்யெழுத்து மேல உயிரெழுத்து வந்து சேர்றது. அப்ப என்னது இங்க என்னன்னா, உயிரெழுத்தும் பிளஸ் மெய்யெழுத்து சேர்ந்து ஈக்குவல் டு என்னது உயிர் மெய்யெழுத்தா மாறுறது. அதான் இங்க சொல்றாங்க, அதான் விதி. இப்ப விதி போட்டுங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. எடுத்துக்காட்டு மேல போட்டுங்க. இது உயிரீற்று புணர்ச்சியா மெய்யீற்று புணர்ச்சியா? மெய்யீற்று புணர்ச்சி. சூப்பர், புரியுதுல? மெய்யீற்று புணர்ச்சியில இது வரும். இதுலயும் இன்னொன்று இருக்குது. இப்ப கண் பிளஸ் அழகு, கண் அழகா கண் அழகா? இன்னொரு எப்படி உருவாச்சு? அதான் அதை விதி என்ன, தப்பு. தன்னூற்று இரட்டல் அப்படிங்கிறது எங்க வரும், பண்பு பேர் புணர்ச்சி விதி. ஓகேவா, பண்பு புணர்ச்சி. ஓகேவா, சரி நான் விதி சொல்றேன், புரியுதுன்னு பாருங்க. இப்ப கண் பிளஸ் அழகு கண் அழகுன்னு மாறணும். ஓகேவா, கண் பிளஸ் இன் பிளஸ் அழகுன்னு மாறணும். இப்ப இந்த இன் வருதுல்ல, மேடம் சொன்ன மாதிரி இன்னொரு இன் போடுறோம். அதுக்கு பாருங்க விதி என்னன்னா, தான் குழப்பிக்காதீங்க. தனிக்குறில் முன் ஒற்று
ஒற்று உயிர் வரின் இரட்டும். பிராக்கெட் போட்டு நீங்க ஒற்றுன்னு போட்டுங்க, அப்பதான் புரியும். ஒற்று இரட்டும். இந்த வார்த்தை இல்ல, பட் உங்களுக்கு புரியுதுக்காக சேர்த்துறேன் பாருங்க. அதாவது தனிக்குரல் முன், தனிக்குரலுக்கு முன்ன என்னது, இலக்கணம் அப்படி என்னது பின். தனிக்கு ஒற்று உயிர் வந்துச்சுன்னா பாருங்க, தனிக்குரல் முன் ஒற்று உயிர், ஒற்று என்னது புள்ளி வச்ச எழுத்தும் உயிர் எழுத்தும் வந்துச்சுன்னா அந்த ஒற்று டபுள் ஆகும். எங்க இலைமொழியில இருக்கிற அந்த ஒற்று டபுள் ஆகுமா? அப்ப இந்த இன் வந்துச்சுல்ல, என்ன விதி? தனிக்குரல் முன் ஒற்று உயிர் வந்துச்சுன்னா அது அப்படியே புணராது. என்ன பண்ணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இலைமொழி 2 எழுத்து இருக்கணும், முதல் எழுத்து குறிலா இருக்கணும், 2வது எழுத்து புள்ளி வச்ச எழுத்தா இருக்கணும். அதே மாதிரி வறுமொழி முதல் எழுத்து என்ன இருக்கணும், உயிரெழுத்தா இருக்கணும். இந்த கண்டிஷன்ல தான் இந்த விதி பொருந்தும். பாருங்க விதி எப்படி, இலைமொழி எப்படி இருக்கணும், 2 எழுத்து இருக்கணும், முதல் எழுத்து குறில், 2வது எழுத்து புள்ளி வச்ச எழுத்து. வறுமொழி முதல் எழுத்து என்னவா இருக்கணும், உயிரெழுத்தா இருக்கணும். அப்பதான் என்னது இந்த விதி பொருந்தும். அதான் விதி என்னது, தனிக்குரல் முன் தனிக்குரலுக்கு பின்னாடி ஒற்றும் வறுமொழியின் வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் வந்துச்சுன்னா அந்த ஒற்று, எந்த ஒற்று, இலைமொழியின் கடைசியில் உள்ள ஒற்று இரட்டிக்கும். நெக்ஸ்ட், இப்ப இந்த இன்னும் ஏடாச்சா, இப்ப இன் பிளஸ் நானும் சேர்த்தணும். இப்ப இது என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இப்ப இதை கொடுத்துட்டு என்னென்ன விதின்னு கேட்பாங்க. விதி 2 விதி எடுத்துட்டு எது, அப்ப 2 விதி என்னது, தனிக்குரல் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், அது ஒரு விதி. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப இந்த விதி என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சோ ஒவ்வொன்றுக்கு நம்பர் போட்டுக்கிறீங்களா, ஈஸியா இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, ஒன்னு போட்டுக்குங்க. அந்த இடத்துல நம்பர் போட ஃபர்ஸ்ட். இந்த விதி என்ன, ஒண்ணுன்னா என்ன விதி, உடல் மேல், நன்னூல் விதிலாம் தேவையில்லை நமக்கு, விதியும் தெரிஞ்சா போதும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, விதி 1, அதுதான் அதிகமா வந்துட்டே இருக்கும். 2 அப்படிங்கிறது என்னது, தனிக்குரல் முன் ஒற்று உயிர்வன் இரட்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம எத்தனை நம்பரு, 1. உடல் மேல் உயிர் வந்து இங்க 2, கண் பிளஸ் இன் பிளஸ் அழகா, இங்க 2வது நம்பர் விதி என்னது, தனிக்குரல் முன் ஒற்று உயிரின் இரட்டும். இங்க இன் பிளஸ் 4 வருமா, என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சோ நீ விதி வச்சு படிச்சீங்கன்னா லாஸ்ட் குரூப் பாத்தீங்கன்னா இல்லையா, சேர்த்து எழுதுக டஃபா இருந்துச்சா இல்லையா, யார் எழுதுனீங்க எக்ஸாம், சேர்த்து எழுதி தப்பு பண்ணீங்களா இல்லையா, எத்தனை தப்பு பண்ணீங்க, 2மே தப்பா. அப்ப நீங்க புணர்ச்சி விதி படிச்சிருந்தீங்கன்னா தப்பு பண்ண மாட்டீங்க. அப்ப 2 விதி பார்த்தாச்சா. இது மேக்சிமம் அதிகமா வராது, இது வரும். இனி நான் நடத்த போற 2 விதி வரும். ஓகேவா, போலாமா நெக்ஸ்ட். சரி, எது கரெக்ட், மாவிலையா மா இலையா, மா இலை எப்படி சொல்றீங்க, உயிர் வரை நுக்குறா சொல்லுங்க, தப்பா சொல்லுங்க பரவாயில்ல. மாவிலை கரெக்டா, சார் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, மா இலையா மாவிலையா, மாவிலை தான் கரெக்டுமா. நீங்க சொல்றது விதி கரெக்ட், ஆனா தப்பா பிடிச்சிருக்கீங்க வரல. இப்ப நாம புது வைப்பா, மா இலை மாவிலை 2மே பொருந்தது இல்ல. இப்ப புணர்ச்சி விதி படி பார்க்கலாமா. இங்க பாருங்க, இங்க என்ன விதி பயன்படுத்துது, இலைமொழியும் ஒரு மொழி கடைசி எழுத்து பாருங்க, மா பிளஸ் இலைன்னு இருக்கா. இப்ப பிரிச்சு பார்த்தோமா, இங்க என்னது இம் பிளஸ் ஆ இருக்கு. அப்ப என்னது என்ன விதிங்க, உயிருக்கு முன்னாடி உயிரா, இலைமொழியும் கடைசி எழுத்து உயிர், வறுமொழி முதல் எழுத்து உயிரா. அப்ப இங்க டைரக்டா நம்ம இது பொருள் பிளஸ் அனைத்தும் பொருள் அனைத்தும் இல் பிளஸ் ஆ அப்படின்னு எழுதணும்ல, அது மாதிரி எழுத முடியாது. அப்ப என்னன்னா, இப்ப நிலைமொழி கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருக்குது, வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு. இப்ப 2 நான் சேர்த்து எழுதுறேன். அப்ப என்னன்னா, இத சேர்த்து எழுதுறதுக்காக உடன்படு மெய்கள் அப்படிங்கிற 2 உடன்படு மெய்னா, அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் சேர்த்து எழுதுறதுக்காக உடன்பட்டு வந்து
அதோட சேர்ற மெய் அதான் ஓகேவா, அதான் உடன்படு மெய்கள் சொல்லுவாங்க. எதுனா இ இவ் அப்படிங்கிற 2 புள்ளி வச்ச எழுத்து தான் இங்க இடையில தோன்றும். புரியுதுங்களா? இப்ப நிலைமொழியும் வருமொழியும் சேர்றப்ப புணர்ச்சி தனியா நடத்துறேன், இது பிளஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க. நிலைமொழியும் மறுமொழியும் சேருது. நிலைமொழியும் கடைசி எழுத்து என்னது உயிரெழுத்தா இருக்குது, வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தா இருக்கு. இப்ப நான் இதை அப்படியே சேர்த்து எழுத முடியாது. அப்ப என்னது, இதை சேர்த்து வைக்கிறதுக்காக உடன்படு மெய்கள் 2 புள்ளி வச்ச எழுத்தை நான் பயன்படுத்துறேன். அந்த இடத்துல எது இவ்வு வரும் அல்லது ஈ வரும், இந்த 2 எழுத்து தான், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? சோ இதை எதை வச்சு நான் முடிவு பண்ணணும் அப்படின்னா நிலைமொழியோட கடைசி எழுத்தை வச்சுதான் நான் முடிவு பண்ணணும். சோ வருமொழி முதலெழுத்துல இதை எப்படி வச்சு முடிவு பண்றேன், அந்த இடத்துல ஈ வருமா அல்லது இவ்வு வருமா, நான் எதை வச்சு முடிவு பண்ணணும், நிலைமொழியோட கடைசி எழுத்தை வச்சுதான் நான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, சரி ஒரு பாருங்க, அதாவது புரியுதுல என்ன கண்டிஷன்ல நிலைமொழியும் வருமொழியும் நிலைமொழியின் கடைசி எழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னது அதை சேர்க்கிறதுக்காக உடன்படு மெய்கள் தோன்றும், ஈ அல்லது இவ்வு வரும். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நிலைமொழியோட கடைசி எழுத்து அந்த உயிரெழுத்தை வச்சுதான் நான் முடிவு பண்ணுவேன். ஓகேங்களா? பாருங்க, நிலைமொழியோட கடைசி எழுத்து ஓகேவா, பாருங்க இ இ ஐ வந்துச்சுன்னா யுவ் என்ற எழுத்து தோன்றும். ஓகேவா? இதுதான் நீங்க மாற்றி சொல்லிட்டீங்க, வேற இல்ல, கரெக்ட் தான். ஓகேவா? புரியுதுங்களா? நிலைமொழி கடைசி எழுத்து இ இ ஐ வந்துச்சுன்னா என்ன எழுது இவ்வு தோன்றும். ஓகேவா? இதே ஏ அப்படிங்கிற எழுத்து நெறிய ஏ வந்துச்சுன்னா என்ன வச்சுக்கலாம், இவ்வு வரும் இ வரும், ரெண்டுமே வரும். ஓகேவா? இதே பேலன்ஸ் ஆ ஆ இ எங்க வந்துச்சு, உ உ ஏ ஓ ஓ ஔ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது, சரி மாத்தி எழுதுறேன், இங்க வந்து இ இங்க வந்து யு, இங்க வந்து இ இங்க வந்து யு. புரியுதுங்களா? நிலைமொழி இந்த கண்டிஷன்ல நிலைமொழியின் கடைசி எழுத்து இ இ ஐ வந்துச்சுன்னா ஈ தோன்றும், ஏ வந்துச்சுன்னா இவ்வு ஈ வரும், பேலன்ஸ் இருக்க அந்த 8 எழுத்து வந்துச்சுன்னா இவ்வு தோன்றும். ஓகேவா? இப்ப பாருங்க, மா இருக்கா, பிரிங்க, மா பிளஸ் இலை இருக்கா, பிரிச்சு பாருங்க, இம்மு பிளஸ் ஆ வந்து இருக்கா, பா வந்துச்சுன்னா ஈ வருமா இவ்வு வருமா, இவ்வா. அப்ப மா பிளஸ் இவ்வு பிளஸ் இலையா. இப்ப நீங்க இது என்ன சொல்லா, இவ்வு போட்டுட்டு இந்த விதியில தேவையில்லை, வகர உடன்படு மெயின் இவ்வு வந்துச்சுன்னா வகர உடன்படு மெய், இது ஈ வந்துச்சுன்னா யகர உடன்படு மெய். அப்ப என்னது இங்க என்னது இவ்வா மக என்னது வகர உடன்படு மெய்யா, ஃபர்ஸ்ட் விதி. இரண்டாவது இவ் பிளஸ் இ வி விதி என்னது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பா. இப்ப எது கரெக்ட், மா விலையா மா இலையா, மா விலை கரெக்ட், இது மா இலை தப்பு. புரியுதுங்களா? இன்னொரு சொல்ல பாருங்க, நிலைமொழியும் கவுனிமா இது எழுது மிதியில எழுதாதீங்க, சும்மா அதை மட்டும் இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நிலைமொழியும் வருமொழியும் பின்னாடி புரட்சி நான் நடத்துறேன், ஏன்னா இதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்தெழுப்பியல் வருது. ஓகேவா? அதுக்காக உள்ளது. நிலைமொழியும் வருமொழியும் சேருது, நிலைமொழியின் கடைசி எழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கு, அதை நான் என்ன பண்ண முடியாது, நேரடியாக சேர்க்க முடியாது. அப்ப என்னது, அதை சேர்க்கிறதுக்கு எதை பயன்படுத்தணும், உடன்படு மெய்கள், அதாவது புள்ளி வச்சு எழுத்து 2. ஓகே, புள்ளி வச்சு எழுத்து 2 பயன்படுத்தணும், இ இவங்க எழுத்த பயன்படுத்தணும். அதை எதை பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன், நிலைமொழியோட கடைசி எழுத்தை பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நிலைமொழியின் கடைசி எழுத்து இ இ ஐ வந்துச்சுன்னா ஈ தோன்றும், ஏ வந்துச்சுன்னா இவ்வு வரும் ஈ வரும், பேலன்ஸ் இருக்கிற இந்த 8 எழுத்து வந்துச்சுன்னா என்ன வரும், இவ்வு வரும். ஓகேவா? இப்ப சே அடி என்ன வரும், இச்சு பிளஸ் ஆ பிளஸ் ஏ இருக்கா, அப்ப ஏ வந்து இருக்கா, அப்ப இது 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், சே வடி சொல்றேன், சே அடி சொல்றேன், இரண்டும் சரின்னு சொல்றேன். அப்ப ஆப்ஷன் என்ன, இரண்டுமே சரி, ஏன்னா ஏ முன்னாடி இவ்வு வரும் ஈவும் வருமா. ஓகேவா? புரியுதுல? சரி, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே மண்டையில கூட ஏத்திக்கங்க, ஏன்னா இதெல்லாம பொறுத்துக்கு சேர்த்து நான் சேர்த்தலுக்கு நடத்துறதுக்காக இது சொன்னேன். ஓகேங்களா? அப்ப 3 விதி பார்த்துட்டோமா. ஃபர்ஸ்ட் விதி என்ன, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இரண்டாவது தனிக்குழுமன் ஒற்று உயிர்வின் இரட்டும், மூன்றாவது விதி என்னது உயிர் என்னது
நிலைமொழியும் மறுமொழி, அந்த யகர வகர ஒண்ணுமிட மெய்கள். உங்களுக்கு எப்படி புரியுதா எழுதி வச்சுக்கோங்க. புணர்ச்சி நடத்தப்ப தெளிவாக நடத்துறேன். இன்னொரு விதி நடத்துறேன், அதை நடத்திட்டா புக்ல இருக்கிற சேர்த்து பிரித்து எல்லாமே பார்த்தலாம். மேக்சிமம் அதுதான் ஒரு 80% இருக்கு. இந்த 3 விதியில் தான் அடங்குது. நீ படிக்கிறப்ப ஒவ்வொரு எழுத்து இக்கு வருதா, நிலைமொழி மறுமொழியில இக்கு வருதா, அப்ப எதுக்கு இக்கு வந்திருக்கு யோசிங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, வாக்கு கொடுத்தான் இக்கு வருமா வராதா? வாக்கு கொடுத்தான், பந்து கொடுத்தான், எப்படி சொல்றீங்க? பந்து பிளஸ் கொடுத்தான், அதே மாதிரி வாக்கு பிளஸ் கொடுத்தான்னு சொல்றேன். ஓகேவா? இந்த இடத்துல எங்க இக்கு வரும், எங்க இக்கு வராது. ஒரு விதி நான் சொல்றேன், இதை மேல வச்சுங்க. பந்து கொடுத்தான் சார், சொல்லி பார்த்தா இக்கு உட்காருது, சொல்லி பார்த்தா உட்காராது, விதிப்படிதான் நான் சொல்லணும். ஓகேவா? வாக்கு கொடுத்தான், எதில் இக்கு வரும், எதில் இக்கு வராது? வருமா? எப்படி சொல்றீங்க? சொல்லி பார்த்தா இக்கு உட்காருதா? இப்ப நிலைமொழி பாருங்க, இது நிலைமொழி பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நிலைமொழியை பாருங்க, வாக்கு பந்து இங்கேயே படிச்சமா நான் இருக்கா? இக்கு கு குசுருதுபுரு குசுருதுபுரா. பாக்கு என்ன வகை? பாக்குங்கிறது வன்தொடர் குடியில் இருக்கிறோமா, பந்துங்கிறது மென்தொடர் குடியில் இருக்கிறோமா. வன்தொடர் குடியில் குத்துல வலின மிகும், மென்தொடர்ல மிகாது. புரியுதுங்களா? அப்ப சொல்லுங்க, பந்து கொடுத்தான் இக்கு வருமா வராதா? வராது. என்ன விதி? மென்தொடர்ல மிகாது. பாக்கு கொடுத்தான், அங்க மிகும். என்னது? வன்தொடர் குடியிருப்புல வலின மிகும். இல்ல அப்பனா பார்க்கலாம், சும்மா தெரிஞ்சுக்குமா, எல்லாத்தையும் எழுதாதீங்க, மைண்ட்ல மண்டையில ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் எழுதி இருக்கா? ஞாபகம் எழுதி இருக்கா? நமக்கு இருக்கா? வாழ்க்கையில இருக்கா? இருக்கா? ஞாபகம் எழுதி அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு தலைமைச் செயலர் புக்கு பாடல் 8th புக்ல அது சுஜாதா சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஞாபகம் எழுதிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மூளையே நம்ம 2 பாட்டா வச்சிருக்கோம். நான் அதை சொன்னதான் சொல்றேன். முதல் பாட்டு வந்து சில விஷயத்த ஆழ்ந்த மனதில் போட்டுருவோம். ஓகேவா? சின்ன எக்ஸாம்பிள், சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள் இப்போ ஞாபகத்துக்கு வருதா? சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம், தற்காலிகமான ஒரு டெம்பரரியான ரூம்ல போட்டு வச்சோம். இப்போ நம்ம படிக்கிறதுலாம் அந்த ரூம்ல தான் போட்டு வைக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணோம், மீண்டும் மீண்டும் படிச்சு தற்காலிக இது நிரந்தர ரூமுக்கு மாத்தணுமா எப்பயுமே மறக்காது. புரியுதுங்களா? இப்ப நான் எடுத்துக்க நடத்தேன், புக் எதை எடுத்தேன்னா ஃப்ளோல வந்துட்டே இருக்கா இல்லையா? அப்ப என்னது, அதெல்லாம் நான் நிரந்தர பகுதியில் போட்டு வச்சுட்டேன். புரியுதுங்களா? அது மாதிரி படிக்கிறப்ப ஒரு டைமுக்கு பல டைம் மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா எப்பயுமே மறக்காது. சரி, ஞாபகம் மருதிங்கிற ஒண்ணு கான்செப்டே கிடையாது. போலாமா? சரி, இது ஒரு விதியா? நெக்ஸ்ட் பாருங்க, வட்டு பிளஸ் எரிந்தான். வட்டு பிளஸ் எரிந்தான், இது எப்படி வரும்? எப்படி வரும்? வட்டெறிந்தான் வருமா? ஓகே ஓகே ஓகே, கரெக்ட். என்ன படிச்சுட்டாங்க, ஆழ்ந்த இதுல போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? வட்டு எறிந்தான். இப்ப நிலைமொழி பாருங்க, நிலைமொழி அதே மாதிரி குட்டி இழுக்கிறோமா, அதாவது நிலைமொழி இங்க என்னன்னா குட்டி இழுக்கிறோமா அல்லது முட்டி இழுக்கிறோமா, கதவு பிளஸ் அடைத்தான், அதையும் எழுதிக்கலாம்.
கதவு பிளஸ் அடைத்தான். என்ன மரம்? கதவடைத்தான். இந்த விதி என்ன சொல்லனா எல்லாமே சேர்த்தல பிரித்தல இந்த 3 விதியில தான் வருது. ஓகேவா? பாருங்க நிலைமொழி பாருங்க மேல என்ன கீழே என்ன. நிலைமொழி என்னது? இப்படி போனாவே வகை போயிடணும். மட்டு என்னது? ஒரு குட்டி இழுக்கிறோமா? குட்டி இழுக்கிறோம். வகையெல்லாம் தேவையில்லை. அதுல காமனா குட்டி இழுக்கிறோம். இது கதவு முற்றி இழுக்கிறோமா? இப்ப நிலைமொழி குட்டி இழுக்கிறமாகவோ அல்லது முற்றி இழுக்கிறமாக இருந்து வருமொழியின் முதலெழுத்து கண்டிப்பா என்னது? உயிரெழுத்தா இருக்கணும். ஓகேவா? எப்படி? நிலைமொழி ஒரு குற்றி இழுக்கிற சொல்லாகவோ அல்லது முற்றி இழுக்கிற சொல்லாக இருந்து வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா நிலைமொழியில ஈட்டுனா கடைசியா இருக்கிற உகரம் தான் ஊர்ந்து வந்த இந்த மெய்யெழுத்தை விட்டு வெளியே போயிடும். ஓகேவா? அப்ப விதி என்னன்னா என்னது? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உக்குரல்னா ஊ. உக்குரல்னா ஊ. இந்த கண்டிஷன்ல இந்த விதி என்ன? இது ஒரு விதி. பாருங்க நிலைமொழி ஒரு குற்றியலுகரமாகவோ நல்லா கவனிங்க. நிலைமொழி குற்றியலுகரமாகவோ அல்லது முற்றியலுகரமாக இருந்து வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே புணராது. என்ன பண்ணும்? நிலைமொழியின் கடைசியில ஊ வெளியே போயிடும். என்ன விதி? உயிர் வந்துச்சுன்னா நிலைமொழி கடைசி 2 இருந்து உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் மெய்விட்டோடும். அப்ப என்னது? நிலைமொழி கடைசியில ஊ வெளியே போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? அப்ப வா இட்டு பிளஸ் எரிந்தான் இருக்குமா? அப்ப எப்பயும் போல என்னது? இட்டு பிளஸ் ஏ என்ன மாறும்? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே எழுதிக்கலாமா? இங்க சொல்லுங்க. இங்க என்ன போயிடும்? பேலன்ஸ் இருக்கிறது காதா இவ்வு பிளஸ் அடைத்தான். இவ்வு பிளஸ் வா என்னது? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. எல்லாத்துக்கும் புரியுது இல்ல? இதுல 2 கிடையாது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்.